என் பேர் வந்து எஸ் வசந்தி. நான் வந்து 3rd BCA படிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஓட்டு போட்டாதான் வந்து ஏன் தண்ணி வரல, ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்க முடியும். ஏன்னா ஏன் உரிமை இல்ல, நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஸோ அப்பதான் நான் கேட்க முடியும். அதனால ஓட்டு போடணும். சூப்பர். சமூகத்துல ஏற்படுற பிரச்சனைய நான் வந்துட்டு கேட்க முடியும். என்னோட உரிமையை நான் போட்டிருக்கேன். அப்ப அதுக்கான கேள்வி என்னால கேட்க முடியும். ஓட்டு போடுறது என்னோட உரிமை. அதுக்கப்புறம் நான் கேள்வியும் கேட்பேன். அதுக்கு எனக்கு இது ஒரு பாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு போறது என்னோட உரிமை, நான் ஓட்டு போட்டா என்னால கேள்வி கேட்க முடியும், என்னோட உரிமையா என்னால போய் கேட்க முடியும்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? நான் ஏன் ஓட்டு போடணும்? என்னோட ஓட்டு மாற்றத்தை ஏற்படுத்துமா? என்னோட ஓட்டு போறதுனால நான் என்னென்ன ஃப்ரீடம்ஸ் எனக்கு இருக்கு? ஆப்வியஸ்லி அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குதான். நம்ம ஓட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ வந்துட்டு நாமளா போயிட்டு ஓட் பண்றோம், நம்மளுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம ஓட் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ அதுல இருக்கிற பேசிக்கா அவங்க என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு இது பண்றாங்க, நம்மளுக்கு அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அபார்ட் ஃப்ரம் தட் அவங்க பின்னாடி எல்லாம் என்னென்ன பேக்ரவுண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு நம்ம ஓட் பண்ணணும். ஸோ எல்லாமே யோசிச்சுட்டு தான் நம்ம ஓட் பண்ணணும். ஓட் பண்றது நம்மளோட உரிமை. ஓட்டு போறது உரிமை அப்படிங்கறத தாண்டி நான் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக நான் ஓட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம் நினைக்கிறேன். எஸ், உங்க சைட்ல. ஓகே, இப்ப ஓட்டு போடுறது எவ்வளவு அவசியம் அதை பற்றின DLR கல்லூரி மாணவர்களுடைய புரிதலை பார்த்து ரொம்ப வியக்கிறோம். ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க, எல்லாருமே ரொம்ப கிளியரா இருக்கிறீங்க.